ஒரு அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு கூலி வேலையெல்லாம் செஞ்சு அந்த 2 பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. ஆனால் வீக் எண்ட்ஸில் வீட்டை தான் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு அந்த அம்மா வேலைக்கு போவாங்க. இப்படி ஒரு வீக் எண்ட் டைமில் அந்த அம்மா வேலைக்கு போன டைமில் இந்த பிள்ளைகள் 2 பேரும் வீட்டையே இருந்து விளையாடிட்டு கொஞ்ச நேரத்தில் முடிவெடுக்கிறாங்க, அம்மாட்ட நம்மளும் போவோமா. அம்மாட்ட 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனோடனே அம்மா ஆச்சரியமா, எங்க ராஜா இவ்வளோ தூரம் வந்தீங்க 2 பேரும்? இல்லைம்மா சும்மா வந்தோம் நாங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிள்ளைகளை ஆச்சு, அதால் சரி கண்ணுங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு செஞ்சுட்டே இருக்கக்குள்ள அந்த அம்மா சொல்கிறாங்க, பொழுது பற்றும் நீங்கள் நேரத்தோட போங்க, அம்மா கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு நடந்து வராங்க. விளையாடி ரோட்டில் இப்படி நடந்து வந்துட்டே இருக்கக்குள்ள உங்களுக்கெல்லாம் தெரியும் பாலடைஞ்ச கிணறுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாலடைஞ்ச கிணற காண்றாங்க. அப்போ சின்ன பிள்ளைகள் தானே, அவங்க என்ன செய்கிறாங்க, கல்லடிச்சு அந்த பாலடைஞ்ச கிணறுல விளையாடுறாங்க. விளையாடி நீக்குள்ள அந்த பெரிய பொடியன் கிணத்துக்குள்ள விழுந்துடுறான். அந்த பெரிய பொடியன்ற பெயர் அசோக், அந்த சின்ன பொடியன்ற பெயர் துருவ். அந்த பெரிய பொடியன் ஜயண்டா ஹைட் ஆயிப்பான், அந்த சின்ன பொடியன் குள்ளமா மெல்லிசாயிப்பான். இப்போ அசோக் கத்துறான், துருவனையை காப்பாத்துண்டு. ஆனால் துருவுக்கு தான் ஒன்றுமே செய்யலை மாட்டேங்க. அடுத்தது என்ன செய்யறன்னு கூடி தெரிய மாட்டேங்க. யோசிச்சு நீக்கிறான், சுற்றி தேடுறான், யாரும் மீக்கிறாங்களா அப்படின்னு. யாருமே இல்லைங்கன்னு. அதோட பக்கத்தில் பழைய பக்கெட் ஒரு கயிறொண்டி, அதை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போடுறான். அவன் அண்ணன் அசோக்கை இழுக்கிறான். இடையில ஏலாம அவன் விட்டுடுறான். திருப்பி என்ன செய்யறான், இழுக்கிறான். திருப்பி ஏலாம திருப்பி விட்டுடுறான். திருப்பி ட்ரை பண்ணி ஏலாம விட்டுடுறான். கடைசியா ஒரு மாதிரியா அந்த அசோக்கை வெளியே காப்பாத்தி எடுத்துடுறான் இந்த துருவ். இப்போ கிட்டத்தட்ட அந்த கிணத்துல இருந்து அம்மாவை பார்க்க போகணும்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் போகணும். இந்த கிணத்துல இருந்து வீட்டுக்கு போய்த்து சேரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். சரிண்டு இவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த 6 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. நடந்து போய்த்து சேர்றதுக்குள்ள அவங்களோட ட்ரெஸ்ல பட்டிருக்கிற எல்லா தண்ணியும் காஞ்சிருது. அங்கே போய்த்து போகிறோம். அம்மா லேட்டாக வந்தோடனே இந்த துருவ் சொல்கிறான், அம்மா அசோக் இப்படித்தான் விழுந்துட்டான், நான் தான் அம்மா கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தினேன்னு சொல்கிறான். சொல்லக்கலாம் அம்மா சொல்கிறா, அடி நீ மெல்லிசா குள்ளமாயிக்கிறான், அசோக் பெருசாயிக்கிறான், இவனை நீ எப்படிடா காப்பாற்றுவான் அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் இவன் சொல்கிறேன், இல்லைம்மா உண்மைக்கும் நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா நம்பவே இல்லை. அந்த ஊரில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்கிறான், யாருமே நம்பல ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு எலிமெண்ட்டை சொன்னார். அந்த எலிமெண்ட் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெரியவர் சொன்னாரு, தூரம் வரைக்கும் அந்த துருவை பார்த்து, துருவ் உன்னால முடியாதுடா, அவன் பெருசா ஹைட் ஆகிக்கிறான், நீ வந்து சின்னதா குள்ளமா மெல்லிசா ஆகிக்கிறா, உன்னாலெல்லாம் கஷ்டம்டா அவனை காப்பாத்த, உன்னாலெல்லாம் தூக்க முடியாதுடான்னு சொல்றதுக்கு தூரம் வரைக்கும் யாருமே இல்லை துருவுக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு. அப்படியான அந்த பெரிய மனுஷன் சொல்றான். நம்மளும் வாழ்க்கையில் அப்படித்தான் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணாமலே நம்மளுக்கு எது முடியும் எது முடியாதுன்னு நம்மளை பத்தி நம்மளே ரிசர்ச் செஞ்சு கொள்ளாம நம்ம முடிவெடுத்துறது. அடி ஒரு 5-6 பேர் சொல்றாங்க இந்த விஷயம் என்னையால முடியாதுண்டு, அப்போ உண்மைதான் போல என்னையால முடிய மாட்டேங்கன்னு முடிவெடுத்துறது. ப்ளீஸ், உனக்கு எது இயலாதுன்னு நீ தான் சொல்லணும், அடுத்த உனக்கு சொல்லக்கூடாது. உனக்கு ஏலும், நீ முயற்சி செஞ்சு போராடு.